ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தார்ஷாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் குக்கிங் வீடியோ போட்டு, சாரி. ஸோ இனிமேல் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பன்னீர் பட்டர் மசாலானாலே பன்னீர் தானாங்க. ஸோ அதனால் பன்னீரை நம்ம வந்து க்யூபாக கட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுலேயே காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கீ சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை அந்த கீழே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்குமோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை ஆனோடனே உரமாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் தனியா, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். ஸோ எண்ணெய்க்கு எதுவும் சேர்க்க வேணாம். ஸோ அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 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 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ அதில் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதுலேயே கொஞ்சம் ஜீரகமும் நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம ஆனியனை கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதையும் போட்டுக்கலாம். ஆனியனெல்லாம் சாட்டே ஆனோடனே அதுலேயே கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நல்லா அதையும் சாட்டே பண்ணி விட்டுடலாம். தக்காளியும் சாட்டே ஆனோடனே அதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த மசாலா பவுடர் அதை சேர்த்துட்டு எனக்கு கலர் பத்தலைன்னு சொல்லி நான் டர்மரிக் சேர்த்தேன். ஸோ அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா கொதித்தோடனே அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர் அதை சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியுது எவ்வளோ புகை வருதுன்ட்டு. வாசனை அவ்வளோ செம்ம வாசனை வந்தது. எல்லா பன்னீரையும் சேர்த்துடலாம். நம்ம அந்த பன்னீர் வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். குழம்புல சேர்த்தா சொல்லவா வேணும். ஸோ லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃப் சேர்த்துட்டு இறக்கிடலாம். ஸோ இது கூட வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.